குட்டீஸ், இன்றைக்கி என்ன குழம்புனா எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேன். நான் கத்திரிக்காய் 1/2 kg கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு கத்திரிக்காய் 4 பீஸ் பண்ணின்னுக்கிறேன். தண்ணியில் உப்பு போட்டு அரைஞ்சி போட்டாச்சு. அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் அரை மூடி, பட்டை, லவங்கம், தனியா, கொத்தமல்லி, சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம் சைஸு புளி, இதெல்லாம் சேர்ந்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ருப்பி எடுத்துக்கின்னு வந்து எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஓகே, மசாலுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். தேங்காய் கழுவி வச்சுருக்கிற தேங்காயெல்லாம், கொத்தமல்லி, இப்போ நான் காமிச்சேன்னே அதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். புளி கூட போட்டுக்கலாம். போட்டுன்னு ஒரு பொடி பூண்டு, வெங்காயம், தக்காளி, போயிட்டு இதை போய் அரைச்சிக்கின்னு வரலாம். ஓகே, கத்திரிக்காய் 4 பீஸ் அரைஞ்சிருந்தால அது உள்ள மசாலா வச்சு எடுத்து வச்சாச்சு. மசாலாலாம் ருப்பி ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய்க்கு மசாலா மிச்சான மசாலா இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ருப்பிட்டேன். மசாலாவில் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்சிட்டு 4 பீஸ் கத்திரிக்காய் பண்ணியிருந்தால ஒரு கத்திரிக்காய் 4 பீஸாக பண்ணியிருந்தாலும் பாருங்கள் உள்ள மசாலா வச்சுக்கிறேன். மசாலா வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும். ஏன்னா எண்ணெய் பேரே எண்ணெய் கத்திரிக்காயில், அதுக்கு தான். எல்லாம் ஒரு கையில் கேமரா பிடிச்சின்னு ஒரு கையில் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம். கடுகு சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட மாட்டேன். ஏன்னாக்கா மசாலா வெங்காயம் போட்டுட்டால ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது. தேங்காய் இருக்குது இல்லையா, ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது, ஸ்வீட் ஆகிடும். தேங்காய் சேர்த்துக்கோங்கள, அதுக்கு தான். இது கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிட்டோம். 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரிங்களா, காமிக்கிறேன். எப்படி இது பார்க்கலாம். குழம்பு பார்த்தியா செம்மையாக வெந்துச்சு. சரிங்களா, எல்லாம் மசாலா போட்டு ருப்பிட்டு கத்திரிக்காய் உள்ளே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறது பார்த்தியா மசாலா, இப்போ அதை எடுத்து ஊற்றணும். ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கோம்ல, சீக்கிரம் வேவாது. அதுக்கோசரம் அது ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிடணும். கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிட்டாக்கா ஒரு எண்ணெய் எப்படி மெரிஞ்சு வத்து பார்த்தேன் மேலே. தேவையில்ல எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா, நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சுடு சுடு சாதத்துக்கு, களிக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம புளி போட்டு செஞ்சுருக்கோம்ல, அதுக்கு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ஓகே.